முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியாராச்சி நேற்று 4 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். மோசடியான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்துவது தொடர்பான சம்பவம் தொடர்பிலேயே வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற அவர் பிற்பகல் 1:30 மணியளவில் வெளியேறியுள்ளார். இதற்கு முன்னர் 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்ஷவையும் அடுத்த வருடம் ஜனவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரை சிஐடியினர் கைது செய்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவுக்கு வேலை வாய்ப்புக்காக இளைஞர்களை அனுப்பும் நடவடிக்கைகளின் போது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஒருவர் கைது செய்வதற்கு தேடப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சலோச்சன கமகே மற்றும் அதற்கு ஆதரவாக செயற்பட்ட வர்த்தகர் ஒருவரையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். கோட்டை மாதிவல பிரதேசத்தில் நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய புறக்கோட்டை பகுதியில் உள்ள கடையொன்றின் முன்பாக வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டாரிங்டன் அவென்யூ பகுதியில் முறைப்பாட்டாளரின் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான காணியொன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்தியதன் பின்னர் அதற்கான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக கூறி சந்தேக நபர்கள் லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.